வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது ஜூன் 8ஆம் தேதி பாஜகவுடைய முக்கிய தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வராரு. சமீப காலமா அரசியல் நகர்வுகள் எல்லாமே மதுரையை டார்கெட் பண்ணி தான் நடந்திருக்கு. அதில் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்த ஒட்டுமொத்த மலையும் முருகனுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ற அங்கே ஒரு மத பிரச்சனையை கொண்டு வர பாஜக முயற்சி பண்ணுச்சு. அது நடக்கல. அதுக்கப்புறமா முருகனுக்காக ஒரு மாநாடு போட போறோம், ஏன்னா அந்த இதுக்கு நீதி கேட்கறதுக்காக இந்த மாநாடு அப்படின்னு சொல்லி திருப்பி இன்னொரு சர்ச்சையை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில் பாஜக இறங்குச்சு. அதுவுமே இல்லாமல் மதுரையில் இப்போ சமீபமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒரு ரோட் ஷோ நடத்தினாரு. அது மட்டும் இல்லாமல் திமுக கட்சி ஒரு பொதுக்குழு கூட்டம் போட்டுச்சு. அந்த பொதுக்குழு கூட்டம் மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆயிடுச்சு. அதில் அவர் சில குறிப்பிட்ட விமர்சனம்லாம் வச்சார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஷாவும் தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படின்ற வார்த்தையே எப்படி இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பேசின மாதிரி தெரியல, ஒரு தேர்தல் பிரச்சாரம் மாதிரி இருந்தது அவர் பேசின அந்த விதம். ஸோ அந்த அளவுக்கு ரீச் ஆகும்போது இப்போ அதிமுக எதிர்கட்சி ஒரு தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் அவங்களும் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அவங்க போயிருக்காங்க. ஸோ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏற்கனவே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் கூட்டணிக்கு அப்புறமா இந்த ரெண்டு கட்சியும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியில கலந்துக்கல, பெரிய மேடையில ஒன்னா தோன்றல அப்படின்ற சர்ச்சை ஏற்கனவே போயிட்டு இருக்கு. இதனால நயினாரும் இபிஎஸ் அவர்களும் ஒன்றா சந்திச்சு நம்ம ஒரு பொதுக்கூட்டம் போடணும், அது ஒரே மேடையா இருக்கணும், பெரிய லெவல்ல இதை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் கிட்ட. பாஜக அதிமுக கூட்டணி எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சச்சரவும் இல்லை, உள்ள எல்லாம் சுமூகமா போகுது, எங்க தொண்டர்கள்ல ஒன்றிணைந்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நல்ல முறையில இறங்கி களத்துல வேலை செய்வாங்க அப்படின்ற பிளான் போயிட்டு இருந்தது. இப்ப இவங்க இதை பெரிய லெவல்ல திமுக பண்ண உடனே நம்ம மட்டும் ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் நல்லா இருக்காது, ஏதாவது ஒரு பெரிய தலையை காட்டி ஆகணும்ன்ற ஒரு இடத்துக்கு அங்கே நகர்றாங்க. ஸோ இதே சமயத்தில் இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்கே மதுரைக்கு வராது பார்த்தீங்களா, இதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணி பொதுக்கூட்டத்துக்கு இவரே தலைமை தாங்க வச்சிடலாம். அப்போ பெரிய பேச போகலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் அவர் இங்கே சென்னைக்கு ஒரு 2 நாள் தங்கியிருந்தார் பார்த்தீங்களா, அப்போ ரொம்ப பரபரப்பாக இருந்தது அரசியல் களம். அவர் வந்த உடனே யார் அடுத்த மாநில தலைவராக வரப்போறாங்கன்ற முடிவு எடுக்கப்பட்டது. அதாவது நயினா நாகேந்திரன் அவர்களை கொண்டு வந்தாங்க அண்ணாமலை பதில். அதுக்கடுத்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியை பேசி முடிவு பண்ணிட்டு தான் போனாங்க. அது அப்போல்லாம் அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஏதோ படம் பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த பக்கம் அண்ணாமலையை இறக்கிட்டு நயினான் அவர்கள் தலைமை பொறுப்பு அப்படின்னு சொன்ன உடனே தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வீட்டிலேருந்து காரே கிளம்புச்சு. ஸோ அதெல்லாம் ஏதோ சினிமாட்டிக்காக நம்ம பார்க்குறதுக்கு இருந்தது. ஆனால் அதிரடியே டக்குன்னு அவர் வந்த வேலையை முடிச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பினாரு. அப்போ ஓபிஎஸ் அவர்களையும் தினகரன் அவர்களையும் அவர் கண்டுக்கல அப்படின்றது இன்னொரு பேசு பொருளாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, பாஜகக்குள்ள அதிமுக கூட்டணி போன உடனே இவங்க 2 பேரும் உள்ள வந்துருவாங்க, அதாவது ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் இன்னும் சசிகலா மேடமையும் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருவாங்க, மொத்தமாக பிரச்சனை முடியும்னு நினைச்சாங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் ரொம்ப கராராக இருந்துட்டார். அதெல்லாம் முடியாது, அவங்க வரவே கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அப்போதைக்கு அவர் சொல்லிட்டு போயிட்டார், இல்லை நாங்கள் உட்கட்சி பூசல தலையிட மாட்டோம். ஏன்னா அவரு வந்த நோக்கம் மெயின் ஸ்ட்ரீம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக கூட அதிமுகவை இணைக்கிறது தான் அப்படின்னு அந்த வேலையை அவர் முடிச்சிட்டோம், இப்போதைக்கு இது போதும்ட்டார். ஆனால் இப்போ தேர்தல் நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இனி மாவட்டம், அதாவது மாவட்ட ரீதியாக குறிப்பாக சொல்லணும்னா, தமிழகத்தை பொதுவாக தென் தமிழகம் வட தமிழகம் இப்படின்னு பிரிப்பாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தென் தமிழகம் வட தமிழகம் ரீதியாக நம்ம இறங்கி வேலை செஞ்சு எந்த இடத்துல யார் யாரை நிறுத்தினாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை இந்த கூட்டத்திலையோட கூட்டமாக சேர்த்து அவங்க நிர்வாகிகளை கட்சி நிர்வாகிகளை எல்லாரையும் கூப்பிட்டு மீட் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாமல் பாஜக முக்கிய தலைகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையும் கூப்பிட்டு அமித்ஷா அவர்கள் கலந்து ஆலோசிச்சு ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்க போறாங்க. அவங்க ரொம்ப கிளியரா போட்டு பிளான் போட்டு வேலை செய்யறாங்க. என்னன்னா, ஆல்ரெடி கொங்கு மண்டலம் அவங்க ஓரளவுக்கு கால் ஊனிட்டாங்க, அவங்களுக்கு அங்கே ஒரு செல்வாக்கு இருக்குன்றது மறுக்கப்பட முடியாத உண்மைதான். அப்போ அவங்க வெறும் கொங்கு மண்டலத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா மற்ற மாவட்டம் மற்ற இடம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மண்டலத்தில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணுன்ற முடிவுக்கு வராங்க. ஏற்கனவே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த கன்னியாகுமரி மாவட்டம் இந்த தென் மாவட்டங்களில் இவங்க ஏற்கனவே செல்வாக்கு இருக்கு. குறிப்பாக சொன்னால் பொன் ராதாகிருஷ்ணன் அவங்கெல்லாம் ஜெயிச்சும் வந்திருக்காங்க. ஸோ அது அப்படியே தான் இருக்கு. இன்னும் மேலே
மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் வந்து இவங்க கால் ஊன்றணும். குறிப்பாக சொல்லணும்னா தென் தமிழகம் அப்படின்னு வரும்போது மதுரையை வந்து எல்லாருமே சென்ட்ரிக் பாயிண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ மதுரையில் நம்ம எப்படியாவது கால் ஊனணும். எப்படி இங்கே கோயம்புத்தூர்னு கால் ஊனிட்டீங்களோ, கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூரில் கால் ஊனணும்னு பண்ணீங்களோ, அதே மாதிரி தென் மாவட்டங்களில் தென் தமிழகத்தில் மதுரையை வந்து ஒரு சென்ட்ரிக் பாயிண்ட்டாக வச்சு நம்ம இனி செயல்பட்டாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்ற இடத்துக்கு பாஜக நகருது. ஸோ இந்த மதுரை சென்ட்ரிக் பாயிண்டாக எடுக்கும்போது இவங்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ 2021 சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்களா, அப்போ வந்து திமுகவும் அதிமுகவும் 2 பேர் தான் ரொம்ப காம்படிஷனில் இருந்தாங்க. ஆளுக்கு 5-5 அப்படின்ற இடத்துக்கு ஜெயிச்சு வந்தாங்க. ஆனால் அதே நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது 2024 நிலைமை ரொம்ப தலைகீழாக மாறுது. திமுக தான் ஒரு பெரிய ஹிட் அடிச்சு அவங்க தான் வந்து நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சாங்க. ஆனால் இந்த இது வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படுது. அதாவது அப்போ அதிமுகவும் பாஜக வந்து கூட்டணியில் இல்லை, கூட்டணி முறிச்சுக்கிட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் எடுத்த முடிவில் இவங்க தனித்தனியாக தான் நின்னாங்க. ஸோ அப்போ மதுரையில் பாஜக, அதிமுக, திமுக அப்படின்னு ஒரு முக்கோண போட்டியே போச்சு. இந்த இடத்துல திமுகவுக்கு தான் வெற்றின்றது உறுதி. ஆனால் இந்த அதிமுகன்றது 3வது இடத்துக்கு போச்சு. ஸோ இவங்க எந்தெந்த மாவட்டத்தில் 2வது இடத்தை பிடிச்சாங்க பார்த்தீங்களா பாஜக இந்த நாடாளுமன்ற தேர்தலில், அதை அப்படியே தக்க வச்சுக்க வேண்டிய நிலைமை இப்போ அவங்களுக்கு இருக்கு. ஸோ அங்கே யார் யாரை நிறுத்தணும், யார் யாரை நிறுத்தினா அந்த இடத்துல நம்ம வென்று வர முடியும். ஸோ அதிமுகவுக்கு அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக ஆயிடுச்சு அந்த இடம். ஆக அந்த இடத்த நம்ம இப்போ பிடிச்சிட்டோம், இந்த இடத்த அப்படியே நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்ற முடிவு அவங்களுக்குள்ள எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மதுரையை பொறுத்த வரைக்கும், இந்த மதுரை சென்ட்ரிக் பாயிண்டாக இவங்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல யாருக்கு ரொம்ப செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன், சசிகலா, அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள், இவங்க 3 பேருக்கு வந்து அங்கே மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, போன வாட்டி அதிமுக கேண்டிடேட்டை விட டிடிவி தினகரன் அவர்கள் பெரிய வாக்கு வாங்கினார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இப்போ டிடிவி தினகரன் தனியாகவே நடத்திட்டு இருக்காரு. நான் தனியாக கேண்டிடேட் நிறுத்துறேன் அப்படின்ற அளவுக்கு அவர் போயிட்டாரு. ஸோ அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க, நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி அவர்கள் இல்லை, முடியவே முடியாது, நான் அவங்களை சேர்க்க மாட்டேன்ட்டு அவர் தேர்தல் வேலையை பார்க்குறாரு. இப்போ பாஜகவுக்கு என்னன்னா, இவங்க சார்பாக இவங்க கூட்டணியில் இருக்க யாராவது ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் தென் மாவட்டத்தில் வந்து அவங்க கால் ஊன்ற முடியும். இப்போ வட தமிழகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, குறிப்பாக இப்போ சிவி சண்முகம் இருக்கார் பார்த்தீங்களா, இப்போ சமீபமாக நிர்மலா அவர்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வந்தப்ப சிவி சண்முகம் அவர்களும் வேலுமணி அவர்களும் போய் நேரில் சந்திச்சாங்க. அப்போ கூட பாஜக தரப்பில் ரொம்ப பரபரப்பாக பேசினாங்க. எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் சிவி சண்முகம் அவர்கள் வராங்க, வழக்கமாக இந்த பிஜேபி தலைமையிலேருந்து யார் வந்தாலும் இபிஎஸ் அவர்கள் வருவார், தங்கமணி, வேலுமணி, இப்படியான வட்டங்கள் தானே வரும். கொங்கு மண்டலம் அவங்க சார்ந்து இருக்கவங்க இப்படி இவங்க தான் வருவாங்க. இவர் வந்து வடம் தமிழகம் தானே, இவர் ஏன் இங்கே வராரு அப்படின்ற கேள்வி அப்போ வந்தது. ஸோ இப்போ என்னன்னா, வட தமிழகத்தை கேப்சர் பண்ணுறதுக்கு சிவி சண்முகத்தை வச்சு நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தென் தமிழகத்தை பொறுத்தவரையும் மதுரை சென்ட்ரிக்னா யாருக்கு வெயிட் அதிகம்? இப்போ நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்தவரையும் அதை சட்டமன்ற தேர்தலோட ஒப்பிட்டு பார்த்தா அது அப்படியே நடக்காது. நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி கேண்டிடேட்டை நிற்க வச்சாகணும். ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட் யாராவது இருக்காங்களா, அப்படி யாரை நிற்க வச்சா பாஜகவுக்கு ஒரு பெரிய பெரிய வெற்றி வரும் அப்படின்ற யோசனையை அவங்க நிர்வாகிகளையும் மூத்த தலைவர்களையும் கூப்பிட்டு அமித்ஷா அவர்கள் பேசி முடிவெடுக்க போறாரு அப்படின்ற இது வருது. ஒருவேளை இவங்க கட்சியிலே யாரும் கிடைக்கல, இல்லை அதிமுகவில் யாரும் கிடைக்காத பட்சத்தில் இவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு 90% எப்படியாவது டிடிவி அவர்களை உள்ள இறக்குற வேலையை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அவரோட தொகுதிக்கு செலவு பண்றாரு அப்படின்ற தகவலும் நம்மளுக்கு வருது. ஸோ டிடிவி அவர்களையும் எப்படி உள்ளே இழுக்கிறது அப்படின்ற முயற்சிகள் எடுக்கப்படும். ஏன்னா போன வாட்டி அவங்க வந்தப்பவே, அதாவது கூட்டணி அறிவிச்சப்பே அமித்ஷா அவர்கள் இவங்க 2 பேரும் உள்ளே கூப்பிடுவாங்க பார்த்தாங்க, அது நடக்கல. அதுக்கப்புறம் மோடி அவர்கள் வந்தார் பார்த்தீங்களா, செங்குத்தா ஒரு பாலத்தை திறந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை செங்குத்தா நினைச்சு பார்த்தீங்களா ராமேஸ்வரத்தில், அப்பயாவது அவங்க 2 பேரையும் சந்திச்சு ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் மோடி அவர்களும் தவிர்த்துட்டார். அதனால இந்த வாட்டி இவர் வந்து மதுரைக்கு வரும்பொழுது கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரை சென்ட்ரிக்காக வச்சு யார் யாரை நிற்க வைக்கலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தையில் ஓபிஎஸ் அவர்களையும்
டிடிவி தினகரன் அவர்களையும் உள்ள கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான முயற்சியில கண்டிப்பா அமித்ஷா அவர்கள் வந்து கூப்பிட்டு பேசுவாரு. ஏன்னா இந்த ரெட்டைலை விவகாரம் சம்பந்தம் இல்லாம இப்ப திடீர்னு தலை தூக்குச்சு பாத்தீங்களா. புகழேந்தி அவர்கள் வந்து டெல்லி ஹைகோர்ட்ல போய் சொல்லியிருந்தார் உடனடியே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு. ஸோ அந்த ரெட்டைலை விவகாரமே என்ன அப்படின்னா அதிமுகவுடைய கடிவாளம் என்கிட்ட தான் இருக்கு. ரெட்டைலை இல்லைன்னா இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இது பண்ணாலும் சரி, தலைகீழ பல்ட்டி அடிச்சாலும் அந்த ரெட்டைலைன்ற சின்ன இல்லைன்னா எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணாலும் நடக்காது. அதனால அது அவருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கடிவாளத்தையும் அவர் வந்து கையில் வச்சிருக்காரு. இதனால எடப்பாடி அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் நோ சொல்ல முடியாது, அந்த இடத்துல அவர் இருக்கார். இது மட்டும் இல்லாமல் தொகுதி பங்கீடை பற்றி இவங்க பேசுவாங்க. ஏன்னா எப்பப்பெல்லாம் தொண்டர்கள்கிட்ட போய் கட்சி வேலையை பாருங்க, தேர்தல் வேலையை பாருங்க, தேர்தல் களத்தில் போங்க, பூத் கமிட்டி பாருங்க. ஏன்னா நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் சொல்றாரு பூத் கமிட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, பூத் கமிட்டியை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் இவங்க வந்து ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பூத் கமிட்டி வேலை, யார் யாரை எங்கெங்க பூத் கமிட்டியாக போடலாம் அப்படின்னு அந்த பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்றாங்க. வடிவேல் சொல்லுவார்ல, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டை வீக்குன்னு. நீங்க வேணா டெல்லியில ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா இங்க வீக்கா இருக்கீங்க. அதனால இங்க வந்து அந்த அடிப்படை கள வேலையை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அந்த கட்டாயமும் இப்போ வந்து பாஜக இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த கூட்டணியை பிரிச்சாதான் இவங்க எங்கெங்க தொகுதி நாங்களே இறங்கி வேலை செய்யறோம் அப்படின்னு தொண்டர்கள் இறங்கி வேலை செய்வாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகக்குள்ளேயே இந்த உட்கட்சி பூசல் இருக்கு பாத்தீங்களா. அதாவது வந்து தலைமை இடத்துல நயினார் வந்துட்டாலும் இன்னைக்கு தொடர்ந்து கேள்வி கேட்கறது யாரா இருக்காருன்னா அண்ணாமலை அவர்கள் தான் இருக்காரு. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இப்ப சமீபமா முதல்வரை கேட்கறதா இருக்கட்டும், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு பாத்தீங்களா, இதுலயும் வந்து இவரோட தலையீடு அதிகமா கேள்வி கேட்கறதா இருக்கட்டும். அந்த பாஜகவுடைய மாநில கட்சி தலைவர் அப்படின்ற இதுல இருந்து அவர் வரவே இல்லை. அந்த கேள்வி எல்லாம் அவர் தான் கேட்டு இருக்காரு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பெருசா பேசப்படலை. சோ இந்த மாதிரி ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவரை மீறி இவர் வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ வாங்கிட்டு இருக்காரு, பேசு பொருளாவே இருந்துட்டு இருக்காரு அண்ணாமலை. ஸோ இந்த கோஷ்டி பூசலையும் முடித்து வைக்க வேண்டிய அவசியம் இப்ப அமித்ஷா அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா இவர் நயினார் அவர்கள் சொல்றதை விட கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அமித்ஷா அவர்கள் வந்து அவங்க கமலாலயத்துல எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கோஷ்டி பூசல்லாம் இங்க இருக்கக்கூடாது, இங்க ஒரே ஆளு நாங்க அப்பாயின்ட் பண்ணது நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் தலைவர், அவர் தான் நீங்க ஃபாலோ பண்ணோம், அவர் சொல்றது தான் கேட்கணும். இந்த டீம் சேர்க்கறது, வார் ரூம் பண்றது, கோஷ்டி பூசல் பண்றதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா தேர்தல் வேலையை பாருங்க, தேர்தலில் என்ன களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க. ஏன்னா திமுகல ரொம்ப இறங்கி வேலை செய்யக்கூடிய கட்சி, அவங்களுக்கு மிகப்பெரிய அனுபவம் இருக்கு இந்த தேர்தல் வேலைகள்ல. ஸோ அவங்களுக்கு நிகராக அவங்கள நம்ம வீழ்த்தணும்னு நினைச்சா பத்தாது, வீழ்த்துங்கன்னு பேசினா பத்தாது, திமுக தான் எங்களோட எதிரின்னு சொன்னா பத்தாது, நீங்க இறங்கி வேலை செஞ்சு ஆகணும் அப்படின்ற கண்டிஷனா பேச போறாரு அப்படின்ற தகவல் வருது. ஸோ அமித்ஷா அவர்கள் இங்க மதுரைக்கு வந்து மிக முக்கியமான 3 முடிவுகள் எடுக்க போறாரு. அது என்னன்னா, ஒன்று மதுரையை சென்ட்ரிக்கா வச்சு யாரை நிறுத்தினா நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற ஆலோசனை பண்ணி தன்னுடைய நிர்வாகிகளோட சேர்ந்து ஆலோசனை பண்றது. ரெண்டாவது தொகுதி பங்கீடு பண்ணுவாங்க. மூன்றாவது இந்த உள்கட்சி பூசல் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இவர் அதிமுகவோட உள்கட்சி பூசல்ல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு போனாரு போன தடவை. ஆனா இந்த தடவை வந்து பார்த்தா பாஜகக்குள்ளேயே உள்கட்சி பூசல் நடந்திருக்கு. ஸோ இந்த உட்கட்சி பூசல் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற 3 முக்கிய முடிவுகளை இந்த இதுல வந்து அவர் எடுப்பாரு. ஸோ இது வெறும் அரசியல் பொதுக்கூட்டம் கிடையாது, கட்சியை வலுப்படுத்துறதாகவும் எங்கெங்க யார் யாரை நிறுத்தி எப்படியெல்லாம் வந்து ஓட்டு வாங்கி ஜெயிக்க போறது இல்லைனாலும் ஒரு பெரிய ஓட்டு வங்கியை நம்ம கொண்டு வந்து நிற்கணும் அப்படின்ற இடத்துக்கு பாஜக இருக்கு. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான அதிரடி முடிவுகள் எடுக்கிறாங்க. பாஜகக்குள்ள, அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள் இணைக்கப்படுவார்களா, அப்ப எடப்பாடி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.